கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த காணொளி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்தில் கூடி நாங்கள் ஆராதிக்க, நம்ம நாமத்தை உயர்த்த, நம்முடைய சத்தியத்தை கேட்க நல்ல தருணத்தை நீ கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் பாடுகிற பாடலை நீர் ஆஸ்வதிப்பீராக. நீர் தமது வார்த்தைகளை கர்த்தரின் மத்தியில் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக இணைந்து ஆண்டவரே கர்த்தாவே அவர் சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட கர்த்தர் பேசும். துதிகள் மகிமை யாவும் நமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு பாடலை நம்ம பாடுவோம். உமது கிருபை போதுமே, உமது மகிமை வேண்டுமே, உமது கிருபை போதுமே, உமது மகிமை வேண்டுமே. இயேசுவே, எப்போதுமே உம் பாதம்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சமூகத்தில் கூடி ஆண்டவரே கர்த்தாவின் வார்த்தை தியானிக்கும்படியாய் நீ தந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுது தேவாவியான மத்தியில் இடப்படுவீராக. நான் ஆண்டவர் கர்த்தாவே, நாங்கள் உள்ளான மனுஷனே நம் நாளுக்கு நாள் பலனடைந்து ஆண்டவரின் வார்த்தையினாலே நாங்கள் பலனடைந்து ஆண்டவர் உமக்காக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஒரு வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். தேவ சமூகம். தேவ சமூகத்திலே ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தின் பல்வேறு ஆசீர்வாதங்கள், ஒரு 7 ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, இருதயத்தை நொறுக்கும் தேவ சமூகம். இரண்டாவது, பிரமாணங்களை நல்கும் தேவ சமூகம். மூன்றாவது, பலமான ஆகாரம் அருளும் தேவ சமூகம். நான்காவது, உயிர்ப்பிக்கும் தேவ சமூகம். ஐந்தாவது, இளைப்பாறுதலையும் பரிபூர்ண ஆனந்தத்தை தரும் தேவ சமூகம். ஆறாவது, பாதுகாக்கும் தேவ சமூகம். ஏழாவதாக, மகா பரிசுத்தலத்திலே பிரவேசிக்கும் தேவ சமூகம். தேவஜனமே, இந்த 7 தேவ சமூகத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் எழுதின புத்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் 16ஆவது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷத்தோடு என்று சொல்லி விளங்கினது என்றார். தேவச்சனமே, தேவ சமூகம் மோசே ஜெபிக்கிறான், நீர் எங்களோடு கூட வரும்படியாக உம்முடைய சமூகம் முன்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி. தேவச்சனமே, தேவ சமூகம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒருவன் இல்லாத பட்சத்திலே அவன் வாழ்க்கை அலங்கோலமான காரியமாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களிலே முதலாவது, இருதயத்தை நொறுக்கும் தேவ சமூகம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 50ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் அதை வீடுகளில் சென்று வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் ஒரு பரிசேயன் ஒரு வீட்டுக்கு இயேசு போஜனம் பண்ணும்படியாக சென்ற போது அது பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவரை காணும்படியாக வந்தார். அங்கே நாம் நடக்கிற சம்பவம் அனைவருக்கும் தெரியும். அந்த ஸ்திரீ ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து பரிசேயனுடைய வீட்டிலே போஜனம் பண்ணி கொண்டிருக்கப்படும் போது பந்தியிலே ஒரு பாவியான ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் தன் கண்ணீரை நனைத்து, ஒரு இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கண்ணீரினாலே நனைத்து தன்னுடைய தலை முடியினாலே அது துடைக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு ஏதாவது பேசினார் என்று சொல்லி அந்த இடத்துல பார்ப்போம் என்றால் அவர் ஒன்றும் பேசவில்லை. அப்படியானால் இந்த ஸ்திரீயானவள் தன் இருதயத்தை உடைக்கப்பட்டவளாக, தான் செய்கிற பாவங்களை குற்றங்களை உணரடைந்தவளாக இயேசுவின் பாதத்தில் காணப்படுகிறார். நீங்கள் அதை வாசிப்பீர்கள் என்றால் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரைக்கும் கடைசிக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரியே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. அப்படி என்றால் தேவ சமூகத்தில் ஒரு பாவி இருக்கப்படும் போது அவன் நொறுங்குண்டவனாக, உடைக்கப்பட்டவனாக, மனமாற்றப்படுகிறவனாக, மனம் திரும்புவர்களாய் காணப்படுகிறோம். தேவச்சனமே, ஆகவேதான் நீங்க வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு இயேசு அந்த ஸ்திரீயின் பாவத்தை மன்னிக்கிறார். அப்படி தேவ சமூகத்திலே ஒரு மனுஷன் கடந்து போகும்போது தன்னுடைய பாவங்களை முதலாவது அவன் உணர்கிறான். ஆண்டு சமூகத்திலே காத்திருக்கப்படும் போது பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி அவைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக
நம்மை பாவங்களை கழுவி நம்மை விடுதலையாக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படி என்றால் ஒருவன் தேவ சமூகத்திலே நெருங்கப்படும் போது அவன் பாவத்தை உணர்வடைகிறான். அவன் இருதயத்தை நொறுக்கும் தேவ சமூகம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சென்று நாம் ஜெபிக்கப்படும் போது, காத்திருக்கப்படும் போது இருதயத்தை நொறுக்குவதாய் இருக்கிறது தேவ ஜனமே. ஆகவேதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கப்படும் போது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே, தேவ சமூகத்துக்கு பர்வதங்கள் அதிர செய்யக்கூடியதுமாய் மலைகளை கரைந்து போக செய்யக்கூடியதுமாக வல்லமையாய் இருக்கிறது தேவ ஜனமே. அப்படி என்றால் தேவ சமூகம் எப்பேற்பட்ட ஒரு ஆத்துமா ஆனாலும் சரி, அதை பாவங்களை உணர்வடை செய்கிறதாய் இருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்ற 2ஆம் சங்கீதத்திலே சோத்திர 14ஆம் வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பட்டேறியும் அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரையும் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அப்படியே தேவ ஜனமே, நாம் தேவ சமூகத்தை நெருங்குவோம். சொத்த தேவ சமூகத்தை நெருங்கின போது நம் இருதயத்தை நொறுக்குகிற காரியங்களை அங்கே நடக்கும். அப்போது நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உண்மையாகவே தேவ சமூகத்திலே ஒரு மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வதாய் இருக்கிறோம். 2வது காரியம், பிரமாணங்களை நல்கும் தேவ சமூகம். யாத்ரா புத்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தையும் 2ஆவது வசனத்தையும். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகை இழுத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளால் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் சோத்ரே 2வது ஆசீர்வாதம், பிரமாணங்களை நல்கும் தேவ சமூகம். தேவ சமூகம் நம் உள்ளத்தை நொறுக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்போதெல்லாம் மோசே தேவ சமூகத்தில் கடந்து போகிறானோ அங்கு ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கிறார். சோத்ரே செய்யக்கூடியதையும் நாம் செய்ய வேண்டியவைகளையும், எப்படி தேவ சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக நல்ல ஆலோசனைகளை ஆண்டவராக இயேசு அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு தேவ சமூகத்திலே சொத்திர பிரமாணங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சொத்திர எபிரேயர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே, பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்திலே ஆண்டவர் நல்ல பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பிசாசானவன் நம்முடைய இருதயங்களிலே அவனுடைய பிரமாணங்களை வைத்திருந்தான். திருடுவதும், பொய் சொல்லுவதும், ஏமாற்றுவதும், மாய்மலை பண்ணுவதும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வதும், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட காரியங்களை பிசாசானவன் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரே உண்மையுள்ள தெய்வம் என்று சொல்லி அறிந்து அவர் நாம் சேவிக்கப்படும் போது, ரட்சிக்கப்பட்டு திருமுழுக்கு ஸ்நானம் எடுக்கப்படும் போது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற போது, தேவ ஜனமே, கிறிஸ்துவின் பிரமாணங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சோத்திர 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். தேவஜனமே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரமாணங்களை உள்ளத்திலே எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக. தேவஜனமே, அவருடைய பிரமாணங்கள் நமக்குள்ள இருக்குமானால் மாம்சிகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. ஆவிக்குரிய மனுஷன் நமக்குள்ளே வெளிப்படுகிறவனாய் இருப்பார். கிறிஸ்துவின் பிரமாணங்கள் யாருடைய இருதயத்தில் எழுதப்பட்டுள்ளதோ
அந்த இருதயத்துக்குள்ளிருந்து தேவஜனமே ஆவிக்குரிய மனுஷன் வெளிப்படுவான். அன்பு உள்ளவனாக, தயவுள்ளவனாக, இரக்கமுள்ளவனாக, நீடிய சாந்தம் உள்ளவனாக, நற்கீர்த்தி உள்ளவனாக, தேவஜனமே இச்சையடக்கம் உள்ளவனாக அநேக காரியங்களை கிறிஸ்துவுக்காக தன்னை வெளிப்படுத்துவதாய் காணப்படுவான். தேவ சமூகம் இருதயத்தில் நொறுக்குவது மட்டுமல்ல, பிரமாணங்களை நல்கும் தேவ சமூகமாய் காணப்படுகிறது. ஆகவேதான் தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டும் தேவஜனமே. மூன்றாவது காரியம், பலமான ஆதாரம் அருளும் தேவ சமூகம். லேவியர் புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசிக்கப்படும் போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். சோத்திரர் வாசிக்கலாம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அது 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 2 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக, ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து, ஒவ்வொரு அடுக்கினிடத்தில் சுத்தமான தூப வர்க்கம் போட கடுவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாக இருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சன்னதியில் அடுக்கி வைக்க கடவன். அது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவார்கள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலியாகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்கும் என்றார். தேவஜனமே, தேவ சமூகத்திலே பலமான ஆகாரம் அருளும் தேவ சமூகம் இங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் நிற்கப்படும் போது கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். வசனங்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அது அவன் இருதயத்திலே ஒரு பலமான ஆகாரமாக இருக்கும். அவன் கர்த்தருக்குள் பலனடைந்தவனாய் இருப்பான். அதுதான் யோவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடு இல்லாமல் போனாலும், களஞ்சியத்தில் தானியம் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். காரணம், அவனுக்குள் தேவனுடைய வார்த்தை என்கிற ஆகாரம் இருக்கிறபடினாலே அவன் பலமுள்ளவனாய் இருக்கிறான். தேவஜனமே, பலமான ஆகாரம் அருளும் தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நாடுகளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு நீ தூரமாய் போவாயானால் பலமான ஆகாரம் இழந்து போவாய். தேவ சமூகத்தை விட்டு நீ தூரமா போவாயானால் பிரமாணியை நல்கிற பாக்கியம் இல்லாமல் போகும். தேவ சமூகத்தை விட்டு நீ தூரமா போவாயானால் இருதயத்தை நொறுக்குற காரியம் வாழ்க்கையில் இல்லாமல் போகும். அப்படி என்றால் பின்மாற்றமாக போவாய். ஒருவன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறான். போகிற வழியிலே கல்லர்கள் மத்தியில் அகப்பட்டு அவன் குற்றலாக்கப்படுகிறான். அப்படி என்றால் தேவ சமூகத்தை விட்டு ஒருவன் விலகி போகப்படும் போது கல்லர் என்கப்படுகிற பிசாசின் வலையிலே சிக்கி அவன் பாவத்துக்குள், அக்கிரமத்துக்குள், தேவஜனமே, அவன் பாவியாக மாறுகிறான். ஆகவேதான் இங்கே ஆண்டவர் தேவ சமூகத்திலே நமக்கு இருதயத்தை நொறுக்கும் தேவ சமூகம். இரண்டாவது ஆசீர்வாதம் பிரமாணிகள் நல்கும் ஆசீர்வாதம். மூன்றாவது பலமான ஆகாரம் அருளும் ஆசீர்வாதம். இந்த பலமான ஆகாரத்தை தேவ சமூகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எபேசியர் புத்தகத்தில் வாசிப்படும் போது 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலன் நிவனமாக சொல்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மேலும் நான் அவையில் அனைவருக்கும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண பிரசுரமாக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷர்களாகவும், சிலர் மேய்ப்பர்களாகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். தேவஜனமே, நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண
பேரப்பட்ட வரங்களை கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். எதற்கென்றால் சோத்திரம் அவருக்காக ஜீவிக்கும்படியாய், அவருக்காக பிரகாசிக்கும்படியாக. தேவஜனமே, பலமான ஆகாரம் அருளும் தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான்காவதாக உயிர்ப்பிக்கும் தேவ சமூகம். என்னாகும் 17ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் நீங்கள் வாசிப்பில் என்றால் 12 கோத்திரங்களை, ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய கோல்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கிறார்கள். அதிலே லேவி கோத்திரத்தின் கோலிலே ஆரோன் எனப்படுகிற பெயர் எழுதப்பட்டுள்ளது. அவர் அதிகாலையில் எழுந்து வந்து பார்க்கப்படும் போது ஆரோனின் கோல் துளித்திருக்கிறது சொல்லி வாசிக்கிறோம். அப்படினால் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. 12 கோல்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட போதிலும் மறுநாள் வந்து பார்க்கப்படும் போது ஆரோனின் கோல் துளித்திருக்கிறது. தேவஜனமே, இந்த கோல் எனப்படுகிற நம்முடைய ஜீவியம் தேவ சமூகத்திலே உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஆம் தேவஜனமே, ஆண்டவர் சமூகத்திலே நம்மை முழுவதுமாக தாழ்த்தி, ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் கடந்து போகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறார், புதிய சத்துவத்தை கொடுக்கிறார். தேவஜனமே, உயிர்ப்பித்தின் வல்லமை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் நாம் காத்திருக்கப்படும் போது புது பலனை கத்த கொடுக்கிறார். கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்றால் திரும்பமாக உயிர்ப்பிக்கப்படுவார்கள், பலன் அடைவார்கள் என்று சொல்லி. ஐந்தாவதாக இளைப்பாறுதலையும் பரிபூரண ஆசீர்வாதத்தையும் தரும் தேவ சமூகம். தேவஜனமே, ஆண்டவர் இங்கே கர்த்தர் நமக்கு ஐந்தாவது கொடுக்கிற ஆசீர்வாதம் இளைப்பாறுதலையும் பரிபூரண ஆனந்தத்தையும் தரும் தேவ சமூகம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவஜனமே, தேவ சமூகத்தில் இளைப்பாறுதல் உண்டு. தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சி உண்டு. தேவ சமூகத்தில் நித்திய பேரானந்தம் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 16ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனத்திலே வாசிக்கப்படும் போது அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பட்சத்தில் நித்திய பேரினும் உண்டு. தேவஜனமே, தேவ சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. 84ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிற 84:10 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படி காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அப்படி என்றால் தேவ சமூகம் நமக்கு ஆனந்த பாக்கியத்தை தருகிறது, பரிபூர்ண மகிழ்ச்சியை தருகிறது. தாவீது சொல்லுகிறான், அநேக வழியிலே உடைய சமூகத்திலே நித்திய பேரானந்தம் உண்டு. உடைய சமூகத்திலே நான் இருக்கிறப்படும் போது எனக்கு பேரானந்தம் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சமூகத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறார். ஆறாவதாக தேவ சமூகம் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிற 31ஆம் சங்கீதத்திலே 20ஆம் வசனத்திலே வாசிக்கப்படும் போது 31:20 மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். தேவஜனமே, தாவீதின் வாழ்க்கையிலே அவருடைய ஜீவனை எடுக்கும்படியாக அநேக சத்துருக்கள் எழுப்புகிறார்கள். வேதம் அவன் சொல்லுகிறான், தேவ சமூகத்தில் இருக்கிறபடினாலே நான் பாதுகாக்கப்படுகிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோலும் தனியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தேவ சமூகம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. 27ஆம் சங்கீதத்திலே 5ஆவது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறான், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே
ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். தேவஜனமே, ஆண்டவர் தேவ சமூகத்திலே காணப்படும் போது தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். தேவ சமூகம் இருக்கப்படும் போது பிசாசின் கிரிகளையோ பாவமோ வியாதியோ மரண பயமோ ஒன்றும் அணுகுவதில்லை. உன்னதமான மறைவிலே தேவனை மறைக்கிறபடினாலே தேவ சமூகம் ஒரு மறைவிடம் உண்டு. தேவ சமூகம் ஒரு பாதுகாப்பு உண்டு. தேவ சமூகத்தில் பலன் கொடுக்கிறார். தேவ ஜனமே, ஆறாவதாக பாதுகாக்கும் தேவ சமூகம். கடைசியாக நாம் பார்த்து முடிப்போம். மகாபஸ்தலத்திலே பிரவேசிக்க செய்யும் தேவ சமூகம். எபிரேயரில் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 22ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் திருமண சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தில் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். மகாபசு ஸ்தலத்தில் பிரவேசிக்க செய்யும் தேவ சமூகம். தேவஜனே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் தேவ சமூகத்திலே அடுத்து ஒரு முறை கடந்து போவான். ஆனால் கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளின் நிமித்தமாய், அவர் மரணத்தின் நிமித்தமாய் மகாபசு செல்லப்படுகிற தேவ சமூகத்திலே நாம் கடந்து போவதற்கு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, தேவ சமூகம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. இருதயத்தில் நொறுக்கும் தேவ சமூகம், பிரமாணிகள் நல்கும் தேவ சமூகம், பலமான ஆகாரம் மரணம் தேவ சமூகம், உயிர்ப்பிக்கும் தேவ சமூகம், இளைப்பாறுதலையும் பரிபூர்ண ஆனந்தத்தை தரும் தேவ சமூகம், பாதுகாக்கும் தேவ சமூகம், மகாபஸ்தலத்தில் பிரவேசிக்க தேவ சமூகம். இந்த சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே எத்தனை ஆசீர்வாதம் உண்டு. அவைகளை நாம் அனுபவிக்கலாய் காணப்படுவோம். இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக தேவஜனமே, நாம் தேவ சமூகத்திலே சேர்கிற போது எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இதன் மூலமாக நாம் தேவ சமூகத்திலே சாட்சிகளாய் வாழ கர்த்தர் தேவன் நமக்கு கிருபை செய்வராக. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களுடைய தேவன் ஆசீர்வதிப்பராக. ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலங்களில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எத்தனை ஆசீர்வாதம் உண்டு என்பதை ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கூட நீ வெளிப்பட்டீரப்பா. ஆண்டவரே, சமூகத்தை விட்டு ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரை விலகாதபடி எப்பொழுதும் சமூகத்திலே காத்திருந்தேன். எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்னும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை நம்ம சமூகத்தை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே நீ ரட்சித்து கொண்டு வாரும். அவர்களை தம் பக்கமாய் திருப்பியருளும் ஆண்டவரே. பாவங்களை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே நீர் அவர்களை கர்த்தர் இரக்கம் செய்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றும்படியாய் உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமான வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, அதிகமாக அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒரு புது பலன் பெற்றுக்கொண்டு உமக்கென்று எழுதி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். தேவையுள்ள பிள்ளைகளை கர்த்தருடைய காரியங்களை வாய்க்கொண்டும் ஆண்டவரே. இந்த வேளையில கூட பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தரை சுகப்படுத்தும். பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றும் ஆண்டவரே. இந்த பலவீனம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடும் ராஜா. ஆண்டவரே, எந்த காரியத்துக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ உடைய சித்தத்தின்படி உடைய காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க பண்ணும்படியாய் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலைகளை கர்த்தர் ஆண்டவரே நீ தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற துணைகளை தேவன் கட்டளிடும் ஆண்டவரே. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத அநேக சகோதரிகள் உண்டு ராஜா. உடைய கர்ப்பத்தின் கனிகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற தகப்பனே, உடைய பலன் தருவீராக. இந்த பாக்கியம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, கர்ப்பிணியா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம்.
அவருடைய கர்த்தாவே கர்ப்பத்தின் கனிய நல்ல சுகப்பிரசவம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய வேண்டுதல் எல்லாம் கேட்டு நீ அடரு பக்கத்தை வேண்டுதலுக்கு பதில் தரும்படியாய் உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விக்கலுக்கும் ஆபத்து விபத்து நாச மோசங்களுக்கும் விலக்கி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானமும் கர்த்தர் வருவனோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.